2026 தேர்தலை தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து இருக்கும் நிலையில் தற்போது தேர்தல் நடந்தால் கள அரசியல் நிலவரம் எப்படி இருக்கும் என்பது குறித்து ரங்கராஜ் பாண்டேவின் சாணக்யா நிறுவனம் கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது. அதில் குறிப்பிடத்தகுந்த வகையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் மக்கள் ஆதரவை பெற்றுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகிறது தமிழக வெற்றி கழகம். முதலில் மண்டல வாரியாக பூத் கமிட்டி ஏஜென்ட் நிகழ்ச்சிகளை நடத்தி முடித்துவிட்டு அதற்கு பிறகு தொகுதி வாரியாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போதைய சூழலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி ஆகிய 4 முனை போட்டி நிலவுகிறது. இதில் விஜயின் அரசியல் செயல்பாடுகள் குறித்து சாணக்யா நிறுவனம் கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொகுதிகளை 4ஆக பிரித்து 3065 வாக்காளர்களிடம் இந்த கருத்து கணிப்பானது நடத்தப்பட்டு இருக்கிறது. இது தொடர்பாக அதன் ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே விவரித்து இருக்கிறார். அதில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் அரசியல் செயல்பாடு உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு மக்கள் விடையளித்திருக்கின்றனர். அதன்படி அரசியல்வாதியாக நடிகர் விஜயின் செயல்பாடு மோசம் என 20% பேரும், சூப்பர் என 26% பேரும், பரவாயில்லை என 54% பேரும் கூறியிருக்கின்றனர். பரவாயில்லை என்ற கருத்தை அதிமுக, பாஜக, திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் சூப்பர் என்ற கருத்தை அனைத்து கட்சிகளையும் சேர்ந்தவர்களும் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் கூட்டணி வைக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு கூட்டணி வைக்கவே கூடாது என 25% பேரும், கூட்டணி வைக்கலாம் என 28% பேரும், பிறகு பார்த்து கொள்ளலாம் என 47% பேரும் கூறியுள்ளனர். 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் 21% பேர் விஜயுடன் கூட்டணி வைக்க வேண்டும் எனவும், அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என 25% பேரும், தனித்துதான் போட்டியிட வேண்டும் என 54% பேரும் கூறியிருக்கின்றனர். எதிர்கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடு சிறப்பாக இருக்கிறது என 16% பேர் கூறியுள்ளனர். நாம் தமிழர் கட்சிக்கு 11% பேரும், பாஜகவுக்கு 20% பேரும், அதிமுகவுக்கு 53% பேரும் சிறப்பாக செயல்படுவதாக அங்கீகாரம் அளித்திருக்கின்றனர். இந்த கருத்து கணிப்புகளின் மூலம் ஏற்கனவே களத்தில் இருக்கும் சீமானை விட விஜயே முந்தி இருக்கிறார். கிட்டத்தட்ட 16%இலிருந்து 32% ஆதரவு விஜய்க்கு இருக்கிறது என்பது சாணக்யா நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிய வந்திருப்பதாக ரங்கராஜ் பாண்டே கூறியுள்ளார்.